எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். மேஷ லக்னம், லக்னாதிபதி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை செய்வார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம சிம்மத்தில் இருந்து பார்க்கலாம். லக்னாதிபதி மேஷ லக்னமாக இருக்கிறவங்க இல்லை மேஷ ராசியாக இருக்கிறவங்க, அதோட லக்னாதிபதி இல்லை ராசியாதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருந்தார்னா, லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல அது யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அதனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். செவ்வாய் முருகப்பெருமானோட அனுகிரகம் செவ்வாய் உள்ளது. ஸோ அவங்களுக்கு எப்போதுமே ரொம்ப அதிர்ஷ்டம் கிட்டும். வீடு, வாகனம், யோகம், சொத்து, சுகம் எல்லாம் பிள்ளைகள் பிறந்தப்ப நல்லாயிருக்கும். ஆனால் மாமனோட வர்க்கம் சில டைமே நல்லா இருக்காது. மாம உறவு முறை சில சமயம் சிறு பாதிப்புகள் ஏற்படும். மற்றபடி செவ்வாய் குருவோட பார்வையில் இருந்தால், சுக்கரனோட பார்வையில் இருந்தால் அது மேன்மையை தரும். சனி ராகு கேது சம்மந்தப்படும் போது தான் அந்த மாமனோட உறவுகள் பாதிப்பு ஏற்படும். மற்றபடி ஐந்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் யோகமான செவ்வாய், பிள்ளை பிறப்பு நல்லாயிருக்கும். பேரும் புகழும் எடுப்பார்கள், புகழ் பெறுவார்கள். நல்ல உத்தியோகத்திலும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஈடு கொடுக்கும். எல்லாமே நல்ல ஒரு சுபத்தமாக அமையும். மேஷ லக்னக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் காலச்சக்கரத்தில், அதாவது ஐந்தாம் இடமாகிய சிம்ம ராசியில் அமரும்போது செவ்வாய் நல்ல பலனை மேன்மையான பலனை செய்வார்கள். அரசியல் செல்வாக்கு ஏற்படும், நல்ல நட்புறவும் ஏற்படும். இப்போ நம்ம அடுத்தது கன்னியில் பார்க்கலாம். ஜாதகத்தில் மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துல கன்னியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு 6ஆம் இடம் மேஷ ராசிக்கு எதிர் கிரகம்னு சொல்லக்கூடியது புதன். புதன் எப்போதுமே ஒரு எதிர் கிரகமாக இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. அந்த எதிர் கிரகம் ஜென்ம எதிரின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். புதனோட வீட்டில் செவ்வாய் 6ஆம் இடத்துல மறையிறது செவ்வாய்க்கு ஸ்தான பலம் இருக்கும். ஏன் அப்படின்னா 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் பாபர்கள் மறைவது இல்லை சுபர்கள் இருந்தாலும் பாபர்கள் இருப்பது மிக மிக நல்லது, உன்னதமான பலன். ஸோ மேஷராசியில் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மிக சிறப்பான யோகத்தை தான் கொடுக்கும். அதனால் அது மாற்றுக்கருத்து எந்த இது இல்லை, நன்மையும் செய்யும். அவங்களுக்கு வேலை தொழிலில் வெற்றி கொடுக்கும். ஆனால் சில சிரமங்களை சந்திப்பாங்க. ஏன்னா கன்னிராசியில் செவ்வாய் இருக்கும்போது அவங்களால சொத்து சுகங்கள் வாங்கும்போது சில சொத்துக்களால் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க நேரடியாக அவங்களால வாங்குவாங்க. அங்கே ஏதாவது ஒழுங்காக விசாரிக்காமல் வாங்கிடுவாங்க. அதனால் விசாரித்து கரெக்டாக நிதானமாக பார்த்து வாங்கணும். கன்னிராசியில் செவ்வாய் இருக்கிறவங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலப்பலங்க வாங்கினாங்க விசாரித்து அது டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா நீங்கள் வாங்கணும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சில வேலைகளில் சில சமயத்தில் உங்களுக்கு பலு கூடும், தொந்தரவுகள் இருக்கும், சில சின்ன சின்ன பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஆனால் அத்தையுமே நீங்கள் வெற்றி கொள்வீங்க. ஆனால் இதெல்லாம் சனி ராகுக்கு இது சம்மந்தப்பட்டால் தான் இந்த ப்ராப்ளங்கள் அதிகமாகும். ஒருவேளை குருவோ சுக்கிரனோ பார்த்தா அந்த ப்ராப்ளம் இருக்காது. கன்னிராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு அது யோகமாக தான் இருக்கும். அடுத்தது மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல துலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது மிக சிறப்பான யோகம். ஆனால் அது பொதுவாக ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மேஷ லக்னத்தை செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. பொதுவாக செவ்வாய் 2, 4, 7, 8, அப்புறம் பார்த்திங்கன்னா 12 அந்த இடத்துல செவ்வாதோஷம் சொல்லுவாங்க. செவ்வாதோஷம்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. செவ்வாய் நன்மையை செய்வார் நிறைய இடத்துல. ஏன்னா மங்கள கிரகம், அது சௌபாகிய கிரகம், வெல்த்தை கொடுக்கும், சொத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். அது இல்லாமல் அம்மா வழியில் வர சொத்துக்களை கொடுக்கும். 7ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் எப்போ கெடுப்பார், எப்போ பிரச்சனைக்கு உள்ளாக்குவார்னா சனி ராகு சம்மந்தப்படும் போது அதிக பிரச்சனைகளை செய்வார். கேது சம்மந்தப்படும் போது பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், மற்றபடி பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. ஸோ ராசிக்கு துலா ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம் தான். அது நன்மையை கொடுக்கும், அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், சொத்து வீடு வாகனம் அமைகிறதுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில். அது இல்லாமல் செவ்வாய் அவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக தெரிவாங்க. சம்டைம் ஹைப்பர் ஆக்டிவாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நார்மலாக ரியாக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வேலையிலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் சரி நீங்கள் வெற்றி மேன்மை கொடுக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மேஷ லக்ன மேஷராசிக்காரங்களுக்கு யோகமான விஷயம் தான். அடுத்தது 8ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ லக்னக்காரங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், ஏன்னா 8ஆம் இடம்னா எல்லாருக்கும் தெரியும் 6, 8, 12 நமக்கு துஸ்தானம் பிரச்சனை கொடுக்கும். என்னடா பண்ணுறது, 8ல் செவ்வாய் அமைஞ்சிருச்சு அப்போலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. மேஷ ராசிக்காரங்களை ராசி அதிபதி லக்னாதிபதி 8ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டிலே இருக்கார். விருச்சிகங்கிறது அவருடைய சொந்த வீடு. அந்த சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறது எந்த பாதகமும் கிடையாது, எந்த கெடுதலும் பண்ணாது, நன்மையை தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று சிம்பிளான விஷயங்க, நீங்கள் சொந்த இடத்துல சொத்து வாங்காதீங்க, நிலம் வாங்காதீங்க, இடம் வாங்காதீங்க, வீடு வாங்காதீங்க. ஏற்கனவே பூர்வீக வீடு சொத்து தாத்தா வழியிலேருந்தெல்லாம் இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லை.
நீங்கள் வந்து போங்க. ஆனால் வந்து வெளியூரில் இல்லை பக்கத்து ஊரில் இல்லை டவுனில் அந்த மாதிரி இடத்துல போய் சொத்து நிலப்பரம் வீடு வாங்குங்க, நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது, நீங்கள் கொஞ்சம் வண்டி வேகமாக, நீங்களே யாராவது வாகனம் ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா வண்டி வேகமாக ஓட்டாதீங்க. திடீர்னு விபத்து ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கும், அதனால் அது செய்யாதீங்க. அந்த விஷயத்தெலாம் செய்யாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்தில் பொதுவாக மேஷலக்க 8ஆம் இடம் காலச்சக்கரமும் விருச்சகம் தான். விருச்சகம் வந்து விருட்சகம், புதுசாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு அது. அப்போ அந்த இடத்துல வந்து காலச்சக்கரத்தில் திடீர்னு மாற்றம் ஏற்படும். ஸோ திடீர்னு மாற்றம் ஏற்படும் போது நல்ல மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை சனியோ ராகுவோ சம்மந்தப்படும் போது இந்த ப்ராப்ளங்கள்லாம் அதிகமாகும். அந்த சனியோ ராகுவோ சம்மந்தப்படாத குருவோ சுக்கிரனோ சந்திரனோ, ஆனால் மேஷ ராசியாக இருந்தால் சந்திரன் பார்வை செய்ய மாட்டார், ரிஷப ராசிக்கு தான் அது பார்வை செய்வார். அதனால் அங்கே நான் சந்திரனை குறிப்பிடல. மற்றபடி குருவோ சுக்கிரனோ சுபகிரகம், அதிக சுபகிரகமுடைய குருவ சுக்கிரனோ சம்பந்தம் பெற்ற பார்வை பெற்றாலோ, குரு 5வது பார்வையாவோ இல்லை 9வது பார்வையோ 7வது பார்வை குரு பார்த்தாலோ, சுக்கிரன் 7வது பார்வையோ பார்த்தாலோ அவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் நன்மையே செய்யும். என்ன ஒன்றா அவங்க குழந்தை பாக்கியத்தை, அதாவது அந்த குழந்தை பாக்கியம் பெருன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் அடையும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பெண்களுக்கு மாதவிடாய் சில டைம் கோளாறுகள் ஏற்படும். இதெல்லாமே சனி ராகு சம்மந்தப்படும் போது தான். மற்றபடி வந்து 8ஆம் இடம் பயப்படுவோன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபம், சடனாக நீங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க ஜாப் விஷயமா, அது உங்களுக்கு யோகமாக இருக்கும். திடீர் அதிக சம்பளம் கிடைக்கும். சில இடத்துல கமிஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சொத்து விற்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் கிடைக்கும். இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ரொம்ப சிறப்பான செவ்வாய், நன்மை செய்யப்பட செவ்வாய். நீங்கள் அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, பயப்பட அவசியம். ஸோ ஹாப்பியாக இருங்க. யாராவது ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருந்தாலும் பயப்படாதீங்க. சனி ராகு சம்மந்தப்பட்டால் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒருவேளை அந்த சனி ராகு சம்மந்தப்பட்ட குரு பார்த்துட்டாருன்னா அது யோகமாக போயிடும், நன்மை செய்யும். அது உங்கள் சுக்கரனும் பார்த்துட்டா யோகம் நன்மையாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன். வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 4 பேருக்கு அந்த வீடியோஸ் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிய வரும், அவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ என்னோடய தொடர்புகள்லாம் நீங்கள் வேணும்னா என்னோடய கீழே லிங்கில் நான் கொடுத்துருப்பேன். என்னோடய இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், டீட்டெயில்ஸ்லாம். யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. தேங்க்யூ.